ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சோழராஜ். ரொம்ப ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் என்பது காரணமே புரியாமல் ஏற்படும். என்ன காரணம் ஏனே தெரியல. சில விஷயங்கள் நமக்கு சாதகமாகவே இல்லை. நாம் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சது உண்டு. நல்லா தானே நம்ம சம்பாதிக்கிறோம், நல்லா தானே ஒரு நிலையில் இருக்கிறோம், எல்லோரிடமும் நல்லா தானே பழகிறோம், இருந்தாலும் நமக்கு ஏன் இப்படி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பலரும் மன வருத்தப்படுவது உண்டு. நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்கு. இப்போ நம்ம வீட்டோட அமைப்பு, இப்போ வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க, வீட்டோட அமைப்பு இப்படி இருந்தால் உங்களுடைய நிலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டை கட்டியாச்சு, இல்லை வீடு வாடகை இருக்கிறோம், நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த வீட்டை இதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கு நமக்கு வாடகை வீடாக இருந்தால் உரிமை கிடையாது. கட்டிய வீடாக இருந்தால் இப்போ இருக்கிற செலவை நினச்சி பார்க்கும்போது ஐயோ இருக்கிறத ஆல்ட்ரேஷன் பண்ணி இருந்துக்கிறது கூட செலவு பண்ண முடியாது. வீட்டை அப்படியே தான் வச்சுக்கணும். பெயிண்ட் அடி கூட முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். எப்படி இதை நம்ம வீட்டையே மாற்றி அமைப்பது அப்படின்னு யோசிக்கிற சூழ்நிலை தற்காலிகத்தில் பலருக்கும் இருக்கிற விஷயம்தான். விலைவாசி காரணம் தான் இதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சில வீட்டில் இருக்கிற சில பொருட்களை இடம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு வாஸ்து சொல்லுது. சில பொருட்களை இந்த கரெக்டான திசையில் வைங்க, ஏற்கனவே இருக்கிற பொருட்களை ஒரு குறிப்பிட்ட வருஷங்களில் இடம் மாற்றி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்த அந்த அமைப்புகளில் மாறுதல், கிரக மாறுதல்கள் ஏற்படும் போது அப்பப்போ இந்த கிரகத்தில் மாறுதல் ஏற்படும், கோள்களில் மாறுதல் ஏற்படும் போது இந்த பிரபஞ்சம் என்பது மாறுதலுக்கு உட்பட்டது. மாற்றமே மாற்றம் இல்லாதது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி கிரக மாற்றங்கள் என்பது இருந்துகிட்டே இருக்கும்போது தான் இந்த இயக்கம் என்பது சீராக இருக்கும். அது போலதான் இந்த வாஸ்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற இடத்தில் சிறு சிறு மாற்றங்கள் அவ்வப்போது நம்ம செய்யும் போது, மாற்றங்கள்னா இடிச்சு இடிச்சு கட்டுறதில்லை, பொருட்கள் இருக்கும். வீடுனா என்ன, பொருட்கள் அங்கங்கே நம்ம ஒரே இடத்துல ஒரு பொருளை ரொம்ப வருஷம் வச்சிருக்கும் போது அந்த இடமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருந்து போயிடும், தங்கி போயிடும் அந்த பொருட்கள். குறிப்பிட்ட அதுக்கு தான் இந்த ஆயுத பூஜை அப்படின்னு நம்ம சொல்லுகிற இந்த பூஜைகள்லாம் நமக்கு சில விஷயங்களை, மாறுதலை நம் வாழ்க்கையில ஏற்படுத்துவதற்கு தான். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பூஜை, ஆயுத பூஜை சமயங்களில் நம்ம வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி பழசெல்லாம் எடுத்துட்டு புதுசை வைப்போம், இடத்த மாற்றி வைப்போம். இது நம்ம முன்னோர்கள் சைக்காலஜிக்கலாக நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு ஃபார்முலா. அதையும் மீறி சில பேருக்கு இருக்கும். அப்போ அந்த ஆயுத பூஜை டைம்ல கூட சில பொருட்கள் எடுக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அங்கே கிளீன் மட்டும் பண்ணிட்டு விட்டுடுவாங்க. இதனால் கூட நமக்கு அந்த வாஸ்து குறைபாடுகள் ஏற்பட்டு நம்மளுடைய நிம்மதியின்மைக்கு காரணமாக அமைஞ்சிடும். அது போலதான் எளிமையான ஒரு வாஸ்து, ரொம்ப எளிமைதான், பலர் வீடுகளிலும் இருக்கிற விஷயம்தான். இல்லாத ஒரு வீடே கிடையாது. கண்டிப்பாக இல்லாத ஒரு வீடு கூட இருக்காது. கண்டிப்பாக இந்த பொருள் இல்லாத வீடு இருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடிகாரம். கடிகாரம் இல்லாத ஒரு வீடு இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இருக்கும், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த கடிகாரம் எந்த திசை நோக்கி இருக்குது என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் தான் வாஸ்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய விஷயங்களில் வாஸ்து இருக்குது, இருந்தாலும் ஒரு எளிமையான ஒரு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டோட கடிகாரம் இருக்கிற நிலையை பொறுத்து உங்களுடைய பொருளாதார நிலை இருக்கும், உங்களுடைய உடல் நிலை இருக்கும் அப்படி என்பதை சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டோட கடிகாரம் என்பது கிழக்கு நோக்கி இருந்தால், உங்கள் வீட்டோடைய வாசற்படி கிழக்காக இருந்து அந்த கடிகாரம் கிழக்கு நோக்கி, கிழக்கை பார்த்து அந்த கடிகாரம் மாட்டி வச்சிருந்தீங்க உங்கள் வீட்டில்னு சொன்னால், உங்கள் வீட்டில் உடல் நலம் என்பது என்றுமே குறைவில்லாமல் அனைவரும் நலமுடன் இருப்பாங்க. ஹெல்த் டிஃபிஷியன்சி என்பது யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். அதனால் முடிந்தவரை கிழக்கு நோக்கிய கடிகாரம் என்பது வீட்டில் அனைவரும் உடல் நலத்தோடு இருக்குவதற்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சிம்டமாக இருக்கு. அடுத்தது வடக்கு நோக்கிய கடிகாரம். வடக்கு திசையை பார்த்த கடிகாரம் என்பதும் உங்களுக்கு செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வடக்கு குபேரனுடைய திசையாக சொல்லப்படுது. அதனால் வடக்கு பக்கமாக
இந்த கடிகாரத்துடைய பார்வை இருக்குமாயின் உங்கள் வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்புக்கு குறைவு இருக்காது என்பது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது, தெற்கு பக்கமாக கடிகாரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. தெற்கு முகமாக கடிகாரம் இருந்தால் அது யமன் திசை, தெற்கு திசை. அதனால் உங்களுக்கு நிதி இழப்பு, மன உளைச்சல், ஒரு நிம்மதியின்மை என்பது நிகழும் என்பது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதே போல மேற்கு பக்கம் பார்த்த கடிகாரம் இருப்பது அந்த அளவுக்கு சுப பலன் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சிறப்பாக எதுவும் இருக்காது, சாதாரணமாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையை நம்ம பெற முடியாது. வருவதும் போவதும் அப்படியே இருந்துன்னு இருக்கும். தெற்கு பக்கம் மட்டும் திசையில் கடிகாரம் இல்லாமல் இருந்தால் சிறப்பு. அடுத்தது, உங்களுடைய படுக்கை அறையில் இந்த பழைய மணிகுண்டு வகை சேர்ந்த கடிகாரம், பெண்டுலம் டைப் கடிகாரம், கிளாக்னு சொல்லுவோம், பெண்டுலம் கிளாக், கீழே ஒரு அந்த பெண்டுலம் தொங்கும், டிங் டாங் டிங் டாங். இப்படி அந்த டைப்பில் இருக்கிற கடிகாரத்தை உங்கள் படுக்கை அறையில் மாட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு அடையாளமாக உங்களுடைய வாழ்க்கை ஊசலாடும் போது போன்று இருக்கும். பல இன்னல்களிலே மாட்டிக்கிட்டு உங்களுக்கு ஊசல் ஆடுவது போன்று ஒரு இருக்கும் சூழ்நிலை என்பதை படுக்கறையில் அந்த கடிகாரத்தை வைக்க வேணாம். உங்கள் மற்ற வீடுகளில் ஹாலில் கூட நீங்கள் வச்சுக்கலாமே தவிர படுக்கறையில் மட்டும் அதை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு எளிமையான ஒரு கடிகாரத்தை மாற்றி அமைத்து நம்முடைய வாஸ்துவிலே சில மாறுதல்களை செய்யும்போது நமக்கான நேர்மறை ஆற்றல்களை நம்ம பெருக்கிக் கொள்ள முடியும் என்பது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு குறிப்பு தான் இது. இதை செய்வதனால எந்த விதமான சிரமமும் நமக்கு கிடையாது. அப்படி நம்ம வீட்டில் மாறுதலாக இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம மாற்றி அமைத்து இந்த சொன்ன விஷயத்தை போன்று இந்த திசைகளில் வச்சு பாருங்க, கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி ஏற்கனவே இருக்குங்க அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இன்னும் வேறு சில காரணங்களால் அந்த பிரச்சனைகள் இருக்கலாம். இது போன்று சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் வேறு வேறு ஏதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் காரணமாகவும் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு சிறிய முயற்சி, வாஸ்துவிலே சில கர்ஷன்களை, இது போன்று பொருட்களை சரியான திசையில் வைக்கும்போது நமக்கு நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது வாஸ்து சாஸ்திரத்தின் ஒரு கருத்து. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.